ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தாவீதும் கோலியாத்தும் கதையை பற்றி பார்க்கலாம். ரெடியா? இயேசுவுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பு பெலிஸ்தியர் இஸ்ரவேலர் மீது போர் தொடுத்து தொல்லை கொடுத்து வந்தனர். வெற்றி இருபக்கமும் மாறி மாறி இருந்தது. வாழ்வு மிகவும் கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆடு மாடு செல்வங்கள் திருடப்பட்டன. இஸ்ரவேலரின் ராஜாவாக இருந்த சவுல் தன் மக்களை காப்பாற்ற அதிக முயற்சி எடுக்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டனர். அக்காலத்தில் தாவீது என்னும் சிறுவன் ஈசாயின் 8வது மகனாவார். அவர் சிறுவனாக இருந்தபொழுது தெய்வபக்தியுடன் கர்த்தரைப் பற்றி பாடல் எழுதுவதிலும் கொடிய மிருகங்களிடமிருந்து போராடி தன் ஆடுகளைக் காப்பாற்றும் தீரமுடையவராகவும் திகழ்ந்தார். ஒருமுறை ஒரு பெரிய சிங்கம் ஆடுகளின் மீது பாய்ந்தது. தாவீது சிங்கத்துடன் போரிட்டு தன் ஆடுகளைக் காப்பாற்றினார். சிங்கம் காயப்பட்டு ஓடிவிட்டது. மற்றொரு சமயம் ஒரு பெரிய கரடி ஆடுகளைக் கொல்ல வந்தது. தாவீது அதனுடன் போராடி ஆடுகளைக் காப்பாற்றினார். எப்பொழுதும் அவர் கையில் கின்னரம் என்னும் இசைக்கருவியில் ஆண்டவரை துதித்துப் பாடிக்கொண்டே இருப்பார். மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு தயாரான பெலிஸ்தியர்கள் கோலியாத் என்ற போர் வீரனை கூட்டி வந்தனர். அவன் உடல் முழுவதும் இரும்பினாலான கவசத்தை அணிந்திருந்தான். அவன் 9 அடி உயரமும் 5 அடி அகலமும் உடையவனாக ராட்சச உருவம் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் மக்கள் கோலியாத்தைக் கண்டபோது நடுநடுங்கினர். ஒரு குன்றின் மீது பெலிஸ்தியர்களும் இன்னொரு குன்றின் மீது இஸ்ரவேலர்களும் தாக்குதலுக்குத் தயாராக இருந்தனர். கோலியாத் பெரும் சத்தமாய் தன்னோடு நேருக்கு நேராக போரிட வருமாறு இஸ்ரவேலரை அழைத்தான். அவன் இஸ்ரவேலரின் தேவனை தூஷித்தான். தாவீதின் அண்ணன்கள் போர்ப்படையில் பொறுப்பில் இருந்தனர். தாவீது தன் அண்ணன்களைப் பார்க்க போர் முனைக்கு வந்திருந்தான். அப்பொழுது கோலியாத் முன்பு போலவே முழக்கமிட்டான். இஸ்ரவேலின் தேவனை அவன் தூஷித்ததைக் கேட்ட சிறுவனாகிய தாவீது கோலியாத்துடன் போரிட முன்வந்தான். போர்க்கவசம் எதுவும் அணியாமல் தன் தோளில் கவனையும் கூழாங்கற்களையும் எடுத்துச் சென்றான். அவனை கோலியாத் ஏளனமாகப் பார்த்தான். உடனே தாவீது சமயோஜிதமாக ஒரு கூழாங்கல்லை கவனில் வைத்து வேகமாகச் சுழற்றி கோலியாத்தின் நெற்றியில் அடித்தான். கோலியாத் நிலைகுலைந்து மயக்கமுற்று கீழே விழுந்தான். தாவீது உடனே ஓடிப்போய் கோலியாத்தின் உறையிலிருந்து அவன் வாளை எடுத்து கோலியாத்தின் கழுத்தை வெட்டினான். அதைக் கண்டு பயந்து போன பெலிஸ்தியர்கள் ஓடிவிட்டனர். அந்த நாள் தேவனின் கிருபையால் வெற்றியின் நாளாக இஸ்ரவேல் மக்களுக்கு அமைந்தது. மக்கள் தாவீதை தோள் மீது தூக்கிக் கொண்டு வெற்றியைக் கொண்டாடினர். இவ்வாறு தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரும் வெற்றியையும் அமைதியையும் தந்தார். நம் வாழ்விலும் கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரை துதித்து வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கதையில சந்திப்போம். பாய் பாய் குட்டீஸ்.